புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களை கொண்ட கடகராசி, அதாவது எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருக்கும் கடகராசி. என்ன எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. அதாவது சந்திரன் என்றால் தாய் வயிற்றில் பிறந்தவர்கள். அந்த பிள்ளைகளுக்கு எப்படி அறிவை கொடுத்து அவர்களை நல்வழி எப்படி காட்டுவீர்களோ அந்த ராசிக்குரியவர்கள் நீங்கள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் அன்னையின் வளர்ப்பினிலே. புரியுதுங்களா? அதனால் இப்போ நேரம் நல்லா இருக்குது. கடகராசிக்கு பலவிதமான துன்பங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விசுவாச வருடம், கார்த்திகை மாதம், 4ஆம் நாள், அமிர்த யோகம், பிரதமை திதி, அனுச நட்சத்திரம் இப்போ தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். குரு உச்சம் பெற்று உள்ள ராசியில் குடும்பஸ்தானத்தில் கேது. இது இந்த ஒரு கிரகம்தான் உங்களுக்கு மைனஸாக இருக்கும். குடும்பஸ்தானத்தில் கேது நிம்மதியை கெடுக்கும். பணம் நமக்கு வர வேண்டிய பணத்தை தடுக்கும். கணவன் மனை உறவில் சிக்கல்களை கொடுக்கும். இதெல்லாம் வராமல் இருக்க பிள்ளையார் கேதுக்கு அதிபதி. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் எஜமானாக இருப்பார்கள். அதில் பிள்ளையார் அதிபதி. பாம்பை பிள்ளையார் வயிற்றிலே கட்டி போட்டிருப்பார். பிள்ளையாரை வழிபடுவது, அருகம்புல் வைத்து பிள்ளையாரை வழிபடுவது, ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக அந்த தோஷங்கள் நீங்கும், கெடுதல்கள் வராமல் பார்க்கலாம். சுகஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது. திருமணமாகாதல் திருமண பாக்கியம் உண்டாகும். குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும். வீடு கட்ட, வீடு வாங்க, ஒரு லக்ஸரியான ஐட்டங்களை வாங்க, காரு, பங்களா இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ண அதுக்கு உகந்த நேரம் இந்த நேரம். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த நேரம் இந்த நேரம். எல்லா சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பது. சுகம் என்றால் உடம்பு சுகமாக இருக்கிறது. கணவன் மனை உறவில் சுகம். பிள்ளைகள், குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளிடம் அவர்கள் சந்தோஷத்தை பார்த்து சுகமாக இருப்பீர்கள். இதெல்லாம் சுகம். 5ஆம் இடத்தில் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் குருவின் பார்வை. புதன் மாணவ மாணவிகளுக்கு வெளிச்சமான நேரம், வெற்றிகளை பெறக்கூடிய நேரம். தடைகள் ஏதாவது இருந்தால் அவையெல்லாம் விலகக்கூடிய உடையக்கூடிய நேரம். அதாவது கஷ்டங்களை எல்லாம் தகுடு பொடியாக்கக்கூடிய நேரம் இது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜெயிக்கக்கூடிய நேரம் என்று சொல்லலாம். ஏன்னா சூரியன் குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் குரு பார்வையை பெறுவது. குரு ஆதித்ய யோகம். நிறைய நன்மைகள், தந்தை மூலமாக நன்மைகள் ஏற்படும். அரசாங்கம், சூரியன் அரசாங்க கிரகம். அரசியலில் இருந்தால் வெற்றி பெறுவீர்கள். புதிய பொறுப்புகள் கூடும். அரசாங்க வேலையிலோ அல்லது உயர் பதவியில் தனியார் நிறுவனங்களில் நீங்கள் பயணம் செய்து கொண்டிருந்தால் தற்போது உங்களுக்கு கௌரவிக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும். பதவி உயர்வு ஏற்படும். சம்பள உயர்வு ஏற்படும். சாதிக்கக்கூடிய நேரம் இப்பொழுது. சந்திரனும் இன்று உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரனும் ஒன்றாக இணைந்து உள்ளார்கள். பிரதமை திதி என்று குரு சந்திர யோகம், குரு ஆதித்ய யோகம், குரு மங்கள யோகம் இதெல்லாம் கடகராசிக்கு உண்டு. பதவி பூர்வ புண்ணியஸ்தானம். பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் இது. நீங்கள் வேலை செய்யறதுல உங்களுக்கென்று ஒரு நல்ல நன்மைகள் நிச்சயம் நடக்கும். அதற்குண்டான முயற்சிகளை தொடருங்கள். சும்மா இருந்தால் எதுவும் நடக்காது. முயற்சி தொடருங்கள். 8ல் ராகு, 9ல் சனி. இது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். சிறந்த அறிவாளி நீங்கள் கடகராசிக்காரர்கள். சிறந்த அறிவாளி. அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். சிறந்த அறிவாளியாக இருந்தாலும் முட்டாள்களாக்கிவிடும் நேரம், கிரக நேரங்கள் அதெல்லாம் ஆக்கிடுச்சு. முட்டாளெல்லாம் ஆக்கிடுச்சு. ஏமாந்துட்டேன் சார், போன வருஷம் அஷ்டம சனி, என்னுடைய நண்பங்கிட்ட கொடுத்து பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன். ஒரு பொண்ணு என்னை ஏமாத்திட்டா, ஒரு ஆண் என்னை ஏமாத்திட்டா. யாரெல்லாம் நம்பி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நம்பணுமோ அவங்கெல்லாம் ஏமாத்திட்டாங்க.
இப்படி பல விதத்தில் பல பேர்களுக்கு பல பாதிப்புகள் வந்திருக்கும் அஷ்டம சனியில். அவையெல்லாம் இப்பொழுது விலகிவிட்டது நேரம். இந்த நேரம் உங்கள் கையில் உள்ளது. நீங்கள் எடுக்கப்படும் முயற்சிகள் அனைத்தும் சாத்தியமாகக்கூடிய கிரகங்களோட அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நேரம். பொதுவாக ஜென்ம குரு ஒன்று இருக்குது. கொஞ்சம் சில விஷயங்கள் ஆழ்ந்து யோசித்து செய்வது நல்லது. ரொம்ப நெருக்கடியாக ஒரு 3 மாதம் மாதிரி பண நெருக்கடி, கடன் தொல்லைங்க, பிரச்சனைகள், ரொம்ப போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைகள், யாருக்காக ஒருத்தர் ஜாமீன் கொடுத்துட்டு அங்கே தேவையில்லாமல் அவமானப்படுறது என பலவிதமான விஷயங்களை நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். அவையெல்லாம் இப்பொழுது விலகக்கூடிய நல்ல நேரம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் கணவன் மனைவி உறவில் உள்ள சிக்கல்கள் தீரும், எதிரிகள் விலகுவார்கள், பணம் நிலையாக வரும். இதுதான் முக்கியமானது 3. ஒன்று, கணவன் மனைவி உறவு சந்தோஷமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எதிரிங்க இருக்கக்கூடாது. இன்னொன்று, வருமானம் நிறையா இருந்தால் ஒரு மனுஷனுக்கு அதை விட ஒரு பொற்காலம் எதுவுமே இல்லை. இப்போ அதெல்லாம் வரணும்னா நீங்கள் எப்பயுமே குரு பகவானை வழிபடுறது நல்லது. உங்களுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி குரு பகவான், அவர் வழிபடுறது நல்லது. குரு சனி பகவானை பார்ப்பதால் உடல்நலம் ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும். ஏதாவது அறுவை சிகிச்சைகள் ஏதாவது கன்ஃபார்மாக பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கடவுளை வழிபட்டு போனால் இப்போ தேவையில்லைம்மா, நீங்கள் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, மாத்திரையிலே அது சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல நேரம். கடகராசி வெல்லக்கூடிய ராசி, வெல்லக்கூடிய நேரம். உங்கள் முயற்சிகளை தொடருங்கள். இது அதாவது எல்லா விதத்திலும் கடகராசி நேயர்கள் எல்லா வயதிலும் இருப்பார்கள். இது பொது பலன்கள் மட்டுமே, தனிப்பட்ட ஒருவருக்கு இந்த பலன்கள் அல்ல. முயற்சி செய்யுங்கள், வெற்றி உண்டாகும். வாழ்க வாழ்க. வணக்கம்.